கண்ணா, 2 நாளா ஒரு மாதிரியா இருக்கியே, என்னப்பா ஆச்சு? ஒரு மாதிரியாண்ணா? கிறுக்கு மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா உங்களுக்கு கிறுக்கு மாதிரி இருக்கா? என்னப்பா இப்படி பேசுற? ஒரு மாதிரியா சோர்வா இருக்கியே, அதான் உடம்பு கிடம்பு சரியில்லையோன்னு கேட்டேன். உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கதான் பிடிக்கவே இல்லை. அப்ப வெளிநாடு போறானான்னு கேளு, 10 நாள் அனுப்பிச்சு வச்சிடுறேன். எப்படியாவது ஊரை விட்டு துரத்திடணும்னு 2 பேரும் குறியாருங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு தான் இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலன்னு சொன்னியே, அதான் அப்பா அப்படி சொல்றாரு. அது இருக்கட்டும், உனக்கும் அந்த ரேவதி பொண்ணுக்கும் அது இதுன்னு சைட்ல இன்ஜினியர் வந்து அப்பாட்ட சொன்னாரே, அதெல்லாம் போய் தானே? நீயே பொய்ன்னு சொல்லிட்டியம்மா, அப்புறம் எப்படி உண்மையாகும்? அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிட்டு அவங்க பொண்ணே கேட்க முடியுமாம்மா? சரி சரி, அதை விடுப்பா. ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல உனக்கு? யார் யாருக்கு எங்க எழுதி வச்சிருக்கோ அதான் நடக்கும். நீ சாப்பிடுப்பா. டேய், உன் கூட்டாளி எல்லாம் லூசு பேளுகடா. அவங்க சொல்றாங்க, எதையும் பண்ணிவிடாத, கொன்னே விடுவேன். ஃப்ரெண்ட்ஸோட இல்லாம நீ மட்டும் தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் தனியா புலம்ப விட்டிய. ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏன் திரும்ப திரும்ப சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? என்னது சின்ன புள்ள மாதிரியா? நான் எவ்வளவு சீரியஸா என் காதல சொல்லிக்கிட்டு இருக்கேன், சின்ன புள்ள மாதிரிங்கிற? என்னை பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைக்க சொல்ற? நிச்சயமான பொண்ணு வந்து கட்டிக்கிறியான்னு கேட்டா வேற என்ன சொல்லுவாங்க? இல்ல ரேவதி, அவன் ஆளும் மண்டையும் மீசையும், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய, என்ன கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறிய ரேவதி. அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவன் நல்லவனா கெட்டவனா, உன்னை நல்லா பார்த்துப்பானா மாட்டானா எதுவும் தெரியாது. ஆனா என்ன பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ரேவதி, எந்த விதத்துல அவன் என்னோட வசதி? பணத்தை தவிர. ரேவதி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. மனசு பூரா நீதான் இருக்க, என் உயிர் என்னமோ உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நீ யார் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு அதுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாரு ரேவதி. நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய வைக்க முடியாதுடா.